கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 87 சங்கீதம் 1 வசனம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. ஆமென். அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. ஆமென். நாம் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அஸ்திபாரம் போடுகிறோம். அந்த அஸ்திபாரம் நன்றாக இருந்தால் தான் அதன் மீது கட்டடத்தை நாம் எழுப்ப முடியும். ஆண்டவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்திலே அவர் இருக்கிறது. அந்த பரிசுத்த பர்வதத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரம் அவர் மீது நாம் கட்டப்பட வேண்டும். ஆமென். அவர் அஸ்திபாரமாகவும் அதன் மீது கட்டப்படுகிற ஒரு மாளிகையாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் அவர் மீது இசைந்த மாளிகையாக நாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எஸ்ரா 3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டப்பட்டதன் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஆமென். அவருடைய அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தை போட்ட பொழுது அவர்கள் அப்படியாக ஆர்ப்பரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். 12 வசனம் சொல்லுகிறது, முன்தின ஆலயத்தை கண்டிருந்த முதியவர்களான ஆசாரியரும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்திற்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போட்டப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரும் கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். தேவனாகி கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் போடப்படுகையிலே இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. மத்தேயுவிலே 7 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். இங்கே கர்த்தரை அஸ்திபாரமாய் நாம் கொண்டு அவர் மீது நம்முடைய மாளிகையை கட்ட வேண்டும். அவர் அஸ்திபாரமாய் இருந்து நாம் கட்டினால் மத்தேயு 7 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்று சொன்னால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை மணலின் மீது நாம் கட்டுவோம் என்று சொன்னால் அது இடிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். மழை பெருமழை வந்தபோது பெருவெள்ளம் பெருகி வருகிற பொழுது அதிலே மணலின் மீது கட்டப்பட்ட வீடு அழிந்து போவதையும் கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு அது நிலைத்திருக்கிறதையும் நாம் பார்க்கலாம். லூக்கா 6 அதிகாரம் 48 வசனம் சொல்லுகிறது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். நம்முடைய வாழ்க்கை கண்மலையாகி இயேசு கிறிஸ்து மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கட்டப்படும் என்று சொன்னால் நம்முடைய வீடு நிலைத்திருக்கும். நம்முடைய வீடு பரலோக ராஜ்யத்திலே நாம் போய் சேரும்படியான ஒரு நிலையுள்ள வீடாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கண்மலையாய் இருக்கிற மீது நாம் அஸ்திபாரத்தை நாம் கட்டுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அசையாது, அது உறுதியாக இருக்கும். எந்த மழை வந்தாலும், எந்த காற்றெடுத்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். என்று சொன்னால் நாம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட மாளிகையாய் நாம் இருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவர் மீது நம்முடைய அஸ்திபாரத்தை கட்டுவோமா? ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, மணலின் மீது கட்டப்பட்ட வீடு அது அழிந்து போனது. ஆனால் கற்பாறையாகிய இயேசுவின் மீது கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் அழிந்து போகாது, அது நிலைத்து நிற்கும் என்பதை பார்த்தோம். ஆண்டவரே, உண்மை அஸ்திவாரமாக்கி நாங்கள் அதன் மீது கட்டப்பட்ட மாளிகையாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இதை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை வைத்து அவர்கள் அஸ்திவாரம் போட்டு
உன்மீது கட்டப்படுக கர்த்தர் தாமே கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.